வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி முடக்கத்தான் கீரையை வச்சு தோசை செய்ய போகிறோம். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து முடக்கத்தான் கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும் லீஃப், அதாவது முடக்கு அறுத்தான். அந்த கீரை பேர் மருவி முடக்கத்தான் வந்துருச்சு. மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி வாதம், வாயு பிரச்சனை, இந்த கை கால் வலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இதை வந்து தோசையாக ஊற்றி கொடுத்தா சளியும் குறையும்பாங்க. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு டெலிவரி சமயத்தில் இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதை அரைச்சி வயிற்றுல தடவுவாங்க, சுகப்பிரவேசம் ஆகணும்னு. மிளகு, சீரகம், அரை ஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி, இதை பேஸ்ட் பண்ணிக்குவோம். இட்லி மாவோ தோசை மாவோ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போதும், அரைச்சி இதில் சேர்த்து கரைச்சிக்கலாம். நம்ம தோசை மாவுலேயே உப்பு சேர்த்துருக்கோம். மாவு ரெடி, நம்ம ஊற்றலாம். வெங்காயத்தை தடவிக்கினா நல்லா எடுக்க வரும். லேசாக வேணாலும் ஊற்றிக்கலாம், ஊத்தப்பம் மாதிரியும் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். வேகட்டும். தோசை ரெடி. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது, நல்ல வாசமாகவும் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு வந்து தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும், சாம்பார் நல்லாயிருக்கும், கார சட்னியும் நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.